மனோஜ் பாரதிராஜா அவர்களோட மறைவுக்கு பின்பு தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவரோட ரூம்ல இருந்த சிடி கேஸ்ட்டை பார்த்து அவங்க மனைவி பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க. அப்படி அந்த கேசட்டில் என்ன இருந்துச்சு, எதை பார்த்து அவங்க அழுதாங்க அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனோஜ் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் அவங்களோட வீட்டில் இப்போ ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதாவது பொதுவாக யார் வீட்லையாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டை மொத்தமாக கூட்டி கழுவிட்டு அந்த வீட்டுக்கு சுண்ணாம்பெல்லாம் அடித்து புதுசாக மாற்றுவாங்க சாமி கும்பிட்றது. அந்த மாதிரியான வேலைகள் தான் இப்போ மனோஜ் அவர்களோட வீட்டில் போய்கிட்டு இருக்கு. அப்படி வேலை போய்கிட்டு இருக்கும்போது அவரோட ரூம்ல இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்திருக்காங்க. அப்படி வெளியே எடுக்கும்போது அவங்களோட மனைவி கையில் ஒரு சிடி கேஸ்ட் மாட்டியிருக்கு. அண்ட் ஒன்று மட்டும் கிடையாது, அந்த மாதிரி ஏகப்பட்ட சிடி கேஸ்ட் மாட்டியிருக்கு. அந்த கேஸ்ட்டை ப்ளே பண்ணி பார்க்கும்போது இவங்களோட கல்யாண வீடியோ அதில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா அந்த காலத்தில் எடுத்திருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான சிடி கேஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்க அப்பா கூட எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ், அந்த காலத்தில் சிடி கேஸ்ட் தான் வந்து பயங்கர ஃபேமஸ். இப்போ இருக்க மாதிரி மொபைல் ஃபோனோ இல்லை மற்ற கேஜெட்ஸ்களோ அப்போ கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க அப்போ பாட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களுக்கு சிடி கேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட் அதையுமே அவர் சேர்த்து வச்சுருந்துருக்காரு. குறிப்பாக இவங்களோட கல்யாணம் நடைபெற்ற அந்த 2006 டைம்லலாம் முழுக்க முழுக்க சிடி கேஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய வைரலில் இருந்துச்சு. ஸோ இவங்களோட கல்யாணத்தெலாம் அவர் வந்து வீடியோவாக போட்டு அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்காரு. எத்தனையோ டைம் அதை டிஜிட்டலாக மாற்றிடலாம் அப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. பட் அவரு கேட்கவே கிடையாது. தொடர்ந்து அதை இத்தனை வருஷமாவுமே தூக்கி போடாமல் பத்திரமா எடுத்து ஒரு ரூமில் வச்சுருந்துருக்காரு அவரோட ரூமில். அந்த ஒரு கேசட் தான் இப்போ அவங்களோட மனைவி கையில் கிடச்சிருக்கு. அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதில் ஓடின கல்யாண வீடியோஸ் அண்ட் அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கதறி எழுதிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் வெளியாகி இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலையும் பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களோட வீட்டில் இந்த மாதிரியான சிடி கேஸ்ட்லாம் இன்னும் இருக்கா? இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் திவ்யா பாரதி அவர்கள் சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்டருடன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஜி பிரகாஷ் அவர்களோட டிவோர்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் பொதுவாகவே எந்த ஒரு ரூமர்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண மாட்டேன். பட் ஒரு சில ஃபேமிலி மேட்டர்ஸ்குள்ளே என்னை வச்சு பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்புடையதாக இல்லை. அதையும் ஜிவி பிரகாஷ் அவர்களோட பர்சனல் ஃபேமிலி மேட்டருக்குள்ளே என்னை வச்சு பேசுகிறாங்க. எனக்கும் அவருக்கும் நல்ல நண்பர்கள் நடிப்புல துறையில் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி வேற எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. எந்த ஒரு ஆக்டரையும் நான் டேட் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ஆக்டரையும் நான் மேரேஜ் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதை நான் பண்ணவே மாட்டேன். இது ரூமர்ஸ் தான் அப்படின்னு தான் நான் அப்படியே விட்டுட்டேன். பட் தொடர்ந்து என்னோட பேர் அடிபட்டுட்டே இருக்கிறதுனால தான் இதை என்னால் அப்படியே விட முடியலை. இதுதான் என்னோட முதலும் கடைசியுமான இதற்கான ஒரு விளக்கம். இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. நேர்மையான எண்ணங்களை வழங்க, இந்த ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத எதையும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் மூலியமா ஜிவி பிரகாஷோட டிவோர்ஸுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.